ஆடி வெள்ளியில் உன்னை தேடி வந்திருக்கும் இந்த கருப்பனை எக்காரணம் கொண்டும் நிராகரித்து விடாதே. உன்னை விட்டு போனவர் எப்படி இருக்கின்றாரோ ஏது இருக்கின்றாரோ என்று உன் மனதிற்குள் 1008 யோசனைகளோடு என்னை வலம் வந்து கொண்டிருக்கின்றாய். என்னையே கதியென்று சுற்றி கொண்டிருக்கின்றாய். சில சமயத்தில் பிரிந்து போனவர்களாக இருந்தாலும் சரி, புரியாமல் போனவர்களாக இருந்தாலும் சரி, நீ உன் மனதிற்குள் அவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று மட்டும்தானே என்னை தேடி வந்திருக்கின்றார். எங்கே இருந்தாலும் என் மனது அவரை மட்டும்தான் நினைத்து கொண்டிருக்கின்றது. அப்பனே, அவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று என்னிடம் கேட்டு நிற்கும் என் பிள்ளையே, உன் மனதிற்கு ஏற்றால் போல் உன்னவர் அங்கு நலமாகத்தான் இருக்கின்றார். உன் மனதிற்குள் எந்த தரும சங்கடத்தையும் நீ வளர்த்து கொள்ளாதே. இன்னும் சில சமயத்தில் அவர் உன் கண்ணினை பட்டால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும் என்று சொன்னாய் அல்லவா? இப்பொழுது அவரே உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் சக்தியாகத்தான் இருக்கப் போகிறார். யாரும் இல்லையே என்று எண்ணிக்கொண்டிருந்த வேளையிலே உனக்காக அவர் வந்து உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான நேரத்தை அங்கு நெருங்கிவிட்டார். எந்த விஷயத்தில் என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் இந்த அப்பனின் மீது பாரத்தை போட்டு உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான நிலையை மட்டும் உருவாக்கிக்கொள். என் தங்கமே, நீ இப்பொழுதே உனக்கான வெற்றியை தருவதென்று உறுதியேற்ற பிறகு இதற்காக மனதில் எதையோ நினைத்து கொண்டு கவலைகளோடு இருந்து கொண்டு இருக்கின்றாய். இந்த நொடி முதலே உன் வாழ்க்கை மாறத்தான் போகிறது. கேட்டதை கேட்ட மாற்றத்திலே கொடுப்பதற்குத்தான் இந்த கருப்பன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். மனதில் எந்த சங்கடத்தையும் வைத்து கொள்ளாதே. உன்னை விட்டு போனவர் எப்படி இருக்கின்றார் என்ற நிலையை தாண்டி நீ ஜெயிக்கின்ற கட்டத்தை எட்டிவிட்டாய் என்பதுதான் உண்மை. வாழ்க்கையில் அடுத்தது என்ன செய்ய போகிறேன் என்று தானே நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். நான் உனக்கு இப்பொழுது ஒரு வாக்குறுதியை தருகின்றேன். அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கப் போகிறாய். இனி உன் வாழ்வைக் கண்டு நீயே பிரமிக்கப் போகிறாய். வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைப்பதற்கு இந்த கருப்பன் நான் வந்து கொண்டு இருக்கும் போது அதிசயத்தை நடத்த காத்து கொண்டு இருக்கின்றேன். இந்த அப்பன் அழைத்தது வந்துவிடு என் தங்கமே. இனி ஏனும் உனக்கான நல்லது நடக்குமா என்றெல்லாம் சிந்திக்க வேண்டாம். நல்லது மட்டுமே நடத்தி தருவதற்கு என் அப்பன் என் கருப்பன் வந்துவிட்டான் என்பதில் உறுதியாக இரு. நான் எதையும் செய்ய தயாராகிவிட்டேன். நீ என் பிள்ளை என்றால் உன் குடும்பத்தில் இருக்கும் அனைவருமே என் பிள்ளை தானே. அப்படி இருக்கும் போது வரப்போகும் ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றி உனக்கான தேடலில் நானும் உன்னோடு சேர்ந்து கைகோர்க்கத்தான் வந்து இருக்கின்றேன். கவலைப்படாமல் கலங்கி கொள்ளாமல் நீ உனக்கென்று விதிக்கப்பட்ட வழியில் சென்று கொண்டே இரு. இப்பொழுது போகின்ற பாதை சரியா தவறா என்று யோசித்து கொண்டிருக்காதே. நீ உன் இலக்கை நோக்கி சென்றடையும் போது உனக்கு முன்னாடி சென்று உன் வெற்றியை உன்னோடு சேர்ந்து வரவேற்க நான் தயாராகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். மனமென்னும் தேடலில் உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த கருப்பனே உன் வீடு தேடி வந்து இருக்கும் போது நீ எதை தேடிக்கொண்டு அலைந்து கொண்டு இருக்கின்றாய்? மாற்றங்கள் உன்னை தேடி வருகிறது. அதை மனமாற ஏற்றுக்கொள். வாழ்க்கையில் கஷ்டப்படும் போதெல்லாம் உன்னை ஆறுதல் படுத்தி கொண்டு தான் இருக்கின்றேன். அது மட்டுமல்ல என் பிள்ளையே, அந்த கஷ்டத்திற்கான தீர்வையும் சொல்லி கொண்டு தான் இருக்கின்றேன். ஆனால் நீயோ இன்னமும் இந்த அப்பன் என்ன சொல்ல வருகிறான் ஏது சொல்ல வருகிறான் என்று மட்டும் குழம்பி தவிக்காதே. நீ எந்த ஒரு செயலை செய்யும் போதும் திட்டமிட்டு செயல்படும். திட்டமிடுதல் என்பது மிகவும் அவசியமானது. திட்டமிடுதல் உன்னுடைய வாழ்க்கையை தெளிவாக்க போகிறது. உன்னை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்ல போகிறது. நீ நினைக்கின்றாய் நம்மை சுற்றி பலர் உயர்ந்து கொண்டு இருக்கின்றார். ஆனால் இந்த கருப்பன் மட்டும் நம்மை தரம் தாழ்த்தி கொண்டு இருக்கின்றானே. நாம் தாழ்ந்த நிலைக்கு அல்லவா சென்று கொண்டு இருக்கின்றேன் என்று நீ நினைக்கின்றாய். அது ஏற்புடையது அல்ல என் கண்ணின் மணியே. உன்னுடைய களம் வேறு, அவர்களுடைய களம் வேறு. நீ உன் போராட்ட களத்தில் நின்று கொண்டு இந்த கருப்பனின் உதவியோடு உன் செயலை செய்து கொண்டு இருக்கும் போது உனக்கு வெற்றி கிடைக்காமல் போய்விடுமா என என் செல்ல பிள்ளையே, உனக்கு குறைகள் எதுவும் ஏற்பட நான் விடப்போவதே இல்லை. உன் வாழ்க்கை வண்ணமயமாகத்தான் மாறப்போகிறது. இது என் சத்திய வாக்காகவே எடுத்துக்கொள். நீ அழுகின்றாய் என்று தெரிந்துவிட்ட பிறகும் நான் உன்னை அப்படியே விட்டு விடுவேனோ என்று நினைத்து கொள்ள வேண்டாம்.
உன் மனதில் இருக்கின்ற கவலைகளை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இரு என்று தானே சொல்கிறேன். உன்னை ஆறுதல் படுத்த நான் வந்து இருக்கின்றேன். கலங்காது இரு. உனக்கு நான் கெடுதல் செய்வேனோ என. இல்லை என் தங்க பிள்ளையே, உன் பாவங்கள் உன்னை துன்புறுத்துகின்றன என்று முழுதாய் நம்புகின்றாய். அப்படி இருக்கும்போது உன் புண்ணிய காலமும் உன்னை தொடர்ந்து கொண்டு தானே இருக்கின்றது. உன் பாவ காலத்தை முடித்து வைத்து உன் புண்ணிய காலத்தை நான் தொடர வைப்பதற்குத்தான் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். பாவத்தின் பலனை நிச்சயமாக நான் குறைத்து உன் வெற்றியின் பயணத்தை ஆரம்பித்து வைப்பதற்காக இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருத்தப்பட்டு கொண்டிருக்க. நீ அழும்போது உன்னுடைய கண்களில் கண்ணீர் வருவதை தடுப்பது இந்த கருப்பனாகத்தான் இருக்கப் போகிறேன். நீ நினைத்து நினைத்து உன் மனதிற்குள் இருக்கின்ற விஷயத்தை வருந்திக் கொண்டு நிம்மதியற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்காதே. நான் உனக்கு அவமானத்தை அனுமதித்ததன் நோக்கமே உன் மனதில் அதை நிலைநிறுத்தி கொண்டு உன் வாழ்க்கையின் லட்சியத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதுதான். இதில் நீ சுயமரியாதையோடு யோசித்து சிந்தித்து செயல்படு. மற்றதை நான் இந்த கருப்பன் உனக்கு பதிலாக உன்னிடத்தில் இருந்து உன் வேலையை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். நான் தருவேன் என்று நம்பித்தானே என்னிடம் அடியேந்தி இருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது ஏன் நடுவில் இந்த பதற்றத்தை வளர்த்து கொண்டு இருக்கின்றாய்? சந்தேகம் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு உன் வெற்றி பாதையை நான் உனக்கு தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்பதில் தெளிவாகவே இரு. உன் வாழ்க்கை அங்கு அழகி பூந்தோட்டமாக மாறப்போரும் தருணத்தை நீ எட்டிவிட்டாய். வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை முதலில் புரிந்து கொள். அப்படி இருக்கும்போது உன் கஷ்டமும் காயமும் மட்டும் நிரந்தரமாகி விடுமா என? இல்லைதானே என் தங்கமே. வாழ்க்கையில் ஆணவம் கொள்ளாதே, கர்வம் கொள்ளாதே. வெற்றி பெற்றாலும் தலையில் ஏற்றி கொள்ளாதே. உன் வாழ்க்கையை பார்த்து கொள்வதற்கு நான் இருந்து கொண்டு இருக்கும்போது உன்னை விட்டு போனவர் உன்னை பற்றி நினைவுகளோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றார். அவரும் நீ நன்றாக இருக்க வேண்டும், உன் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் யோசித்து கொண்டிருக்கின்றார். அதன்படியே விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு இந்த கருப்பன் ஆசியும் அருளையும் நான் வழங்கிவிட்டேன். யாரிடமும் கையேந்தும் நிலைக்கும் என் பிள்ளையை நான் தள்ளவிடப் போவதே கிடையாது. யாரிடமும் சண்டையிட்டு உன் நேரத்தை வீணடித்து கொண்டு இருக்காதே. உனக்கென்று விதிக்கப்பட்ட விதியில் நான் கொடுக்கின்ற பொறுப்பையும் கடமையும் மட்டுமே பார்த்து கொண்டு இரு. கவலைகளை விட்டொழித்து விடும். நடப்பதை பொறுத்திருந்து பார். உன் எதிரிகளும் துரோகிகளும் உன்னை சுற்றி சுற்றி வந்து சூழ்ந்து கொண்டு உன்னை எப்படியாவது உன் வெற்றியில் இருந்து கீழே தள்ளிவிட்டு விடலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே உனக்கான பாதையை தெளிவுபடுத்தி உன் வெற்றியை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். யார் உன்னை புறக்கணித்தாலும் இந்த கருப்பன் மட்டும் உன்னை தன் அன்பால் அனவரைத்து கொள்ளத்தான் போகிறேன். நீ என்றுமே என்னை மறந்து விடாதே. கெட்டவர்களை எப்பொழுதுமே உன்னில் நான் நெருங்க விடப் போவதே இல்லை. ஏனென்றால் நானே என்னிடம் வரவழைத்து கொண்ட என் செல்ல குழந்தை அல்லவா. அப்படி இருக்கும்போது நீ பயப்படாமல் இரு. நான் உனக்கு அவர்களை அடையாளப்படுத்தி தரத்தான் போகிறேன். துரோகத்தை இழத்திவிட்டு அவமானத்தை தந்துவிட்டு நிம்மதியாக இருந்து விடலாம் என்று தவறான கணக்கை போட்டுக்கொண்டு இருப்பவர்கள் மத்தியில் உன் வாழ்க்கையை பிரமிக்கப் போகும் தருணத்தையும் உன் வாழ்க்கை பிரகாசத்தையும் நான் தருவதற்கு வந்திருக்கும் போது அந்த தருணத்திலே உன்னை விட்டு விலகி போனவர்கள் உன்னிடத்தில் வருவார்கள். உனக்காக கெடுதல் செய்ய நினைத்தவர்கள் உனக்கென்று அவமானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று பார்த்து செய்து கொண்டு இருப்பவர்களையும் நான் அடையாளப்படுத்தத்தான் போகிறேன். அதனால் நல்லது எது கெட்டது என்று பகுத்தைந்து உன் வாழ்க்கையை பகுத்தறிவு திறனோடு உன் கையிலே ஒப்படைக்கும் போது நீ எதை பற்றி யோசித்து கொண்டு இருக்கின்றாய்? மனதில் நடப்பதை என்னிடத்தில் நீ ஒப்படைத்து விடு. உனக்கான செயலை என்னிடம் நீ சரணாகதி அடைந்து விடு. அப்படி இருக்கும் போது என் தங்கமே, உனக்கான வெற்றியை தருவதென்று நான் தீர்மானித்து விட்ட பிறகு நீ நம்பிக்கையோடு இரு. உனக்கு நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் தருவதென்று உறுதியேற்ற பிறகு நீ உன் மனம் கலங்கி கொண்டு இருக்காதே. நான் உனக்கு வெற்றியை தருவதென்று நினைத்து விட்டால் வெற்றியை மட்டும்தான் கொடுக்கப் போகிறேன். யார் தடுத்தாலும் சரி, எவர் தடுத்தாலும் சரி, உன் வாழ்க்கை நிலை மாறத்தான் போகிறது என் கண்ணை. நீ உனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சிந்திக்கிறாய். ஆனால் உன் எதிராளிகளோ உன் கையிலிருந்து வெற்றியை எடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். நான் உனக்கு வெற்றியை தருவதுதான் அவர்களுக்கு மிக பெரும் பதிலடியாக இருக்கும் என்றால் அதை தருவது
சொல்வதற்கும் நான் தயங்கப் போவதே இல்லை. இந்த அப்பன் அழைத்ததும் நீ வந்து விட்ட பிறகு உனக்கு எதற்கு மனப்பதற்றமும் பயப்பமும்? அந்த பயத்தையும் பதற்றத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு உன் வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் என்று துணிச்சலான முடிவோடு என்னை நோக்கி வந்து கொண்டிரு. உன் முடிவை நல்லதொரு முடிவாக மாற்றுவதற்கு இந்த கருப்பன் வந்து இருக்கும்போது உனக்கு ஏன் பயம்? நிச்சயம் நீ வேண்டியது தான் உன்னை தேடி வரும். 18ஆம் படி கருப்பசாமியே போற்றி.